இன்றைக்கி பேபிஸ்க்கு செஞ்ச ஃபுட் மெனு எடுக்கலான்னு பார்த்தா பிள்ளைங்க விடவே இல்லைங்க. அதனால் செஞ்சதுக்கப்புறமா என்ன செஞ்சோம் அப்படின்றத மட்டும் பவுலில் காமிச்சிருக்கேன். என்ன புது படம் வந்திருக்கு, என்ன புது சாங்ஸ் வந்திருக்கு, இப்போ அதெல்லாம் எதுவுமே அப்டேட்டடாகவே இல்லைங்க. எல்லாமே அவுடேட்டட் தான். ஒன்லி சூச்சு டிவி அண்ட் சுட்டி கண்ணம்மா மட்டும்தான் வீட்டில் ஓடிக்கிட்டுருக்கு. என்ன மாதிரி நியூ மாம் இயரால் யார் யார் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஹைஃபையும் மறக்காமல் கொடுங்க. தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாய்மாமன் வந்து புதுசாக பிள்ளைங்களுக்குன்னு ட்ரெஸ்ஸஸ்ஸு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். சூப்பர்பாக இருந்தது. அதில் இந்த பிங்க் காமிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டாய்ஸ் பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து டாகியும் இன்னொன்று பிக்காச்சுவும் வாங்கிட்டு வந்திருந்தான். பாப்பாவுக்கு 2 செட்டு, தம்பிக்கு 2 செட்டுன்னு சொல்லிட்டு பேபிஸ் பிறந்தப்போ பார்த்துட்டு போனதுக்கப்புறமா இப்போது 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறான். ஸோ பேபிஸ்க்கு ஆசாசியாக வாங்கிட்டு வந்தான். கேட்டால் எப்படிடா செலக்ட் பண்ண, சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னான். எனக்கு செலக்ட் பண்ணவே தெரில, சும்மா இருந்ததை அள்ளி போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். எடுக்க தெரியாதவங்களா இவ்வளோ சூப்பராக எடுப்பாங்க அப்படின்ட்டு நாங்களுமே கேட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். எனிவே தாய்மாமன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்போனாலுமே ஸ்பெஷல் தான். அதுலேயும் அந்த பிங்க் கலர் கவுன் எப்படா போடுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் போட்டு பார்த்துட்டேன். பவுலில் இருந்த கேரட் ரைஸ் என்னால் இன்றைக்கி ஷூட் பண்ண முடியல. சூன் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.